ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? April 26 and 27, அதாவது நேற்று சண்டே இன்னைக்கு மண்டே, 2 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் கடகடன்னு பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சோன்னா போகலாம். எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் 2024. ஸோ இந்த ஸ்கீம் வந்து முடிய போகுது. ஸோ ஆனாலும் இதை வந்து இன்னொரு 4 மாதத்துக்கு இந்த விண்டோவை நாங்கள் ஓப்பன்லேயே வைப்போம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. ஸோ இது வந்து பேன் இண்டியா லெவலில் ஈவியை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட அவுட்லே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி இந்தியன் ருபீஸில். ஓகேவா? ஸோ இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்க்கு வந்து சப்சிடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க யாரு கீழே வருவாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 கம்பெனிஸ்க்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? IRDEA, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட்க்கும், HUDCO, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் லிமிடெடுக்கும் வந்து இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கம்பெனிக்கு, ஒரு பப்ளிக் செக்டருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து 1000 கோடி வரை ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? கவர்மெண்ட் கிட்ட கேட்காம. ஸோ வித்தவுட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பிளிசிட் அப்ரூவல் இல்லாமல் இந்த கம்பெனிஸால் 1000 crore வரைக்கும் ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே? ஸோ அதான் இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது யார் என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்த் சௌத்ரி. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஷியாலே ஃபஸ்ட்டு யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து வைக்கிறாங்க. எங்கள் சிம்போசிஸ் ஸ்கில் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி SSUPல வந்து வைக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா பூனேல இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன, எதை நோக்கி வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க, எதில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, உமன் லீடிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு கதையாக பார்க்கலாமா? சிம்பியாசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம பூனேல இருக்குது. ஸோ அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, உமன் லீடிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அங்கே யார் போகிறாங்கன்னா, நம்ம ஜெயந்த் சௌத்ரி, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் போயிட்டு ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் டைமாக யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து இங்கே வைக்கிறார், இனாகிரேட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு SBI சேர்மேன் இருக்கார் இல்லையா, CS செட்டி, அவர் தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்கு, ஒரு ஸ்பெஷல் பேனல். ஓகே, இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து நாங்கள் SBIயோட சேர்மேன் யார், CS செட்டி, அவரோட தலைமையில் ஒரு ஸ்பெஷலாக பேனலே வந்து கிரியேட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த மைத்தோஸ் அப்படின்ற ஏஐயோட ரிஸ்க் என்ன, இதை ஒரு நார்மலான போர்ஷன் யூஸ் பண்ணால் இதுக்கு எவ்வளோ ரிஸ்க் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அந்த மைத்தோஸ் ஏஐயோட ரிஸ்க் ஃபேக்டரை அனாலிசிஸ் பண்ண தான் இந்த பேனல். ஸோ இப்போ மைத்தோஸ் ஏஐ பற்றி பார்த்துலாமா? ஸோ இது ஒரு ஏஐ. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஆந்த்ரோபிக் அப்படின்ற கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த ஏஐ வந்து பயங்கரமான ஏஐ. இது பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீஸ் லைக் வந்து ஒரு பிக் ஷாட். எப்படின்னா, ஏஐ இதுதான் ஏஐ மாடல்ஸ்லேயே ஃபஸ்ட்டு மாடல் டு அச்சீவ் 100% ஸ்கோர் ஆன் சைபர் பெஞ்ச். ஓகேவா? ஸோ சைபர் பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஏஐஸ்க்கு வந்து ஸ்கோர் கொடுப்பாங்க. அதில் பார்த்தா இது 100% ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஏஐ. இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இதை வந்து மெரைன் டைமுக்கு யூஸ் பண்ணலாம், இதோட சேட் பாக்ஸ் அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஏஐ மாதிரி தான் இதுவும், ஆனால் இதால் வந்து டேஞ்சரஸான திங்ஸை கூட பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரண்ட் லைனர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட கேப்பபிலிட்டிஸை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபென்ஸ்க்கோ இல்லை ஒரு மெரைடைமில் இருக்க ஒரு மேஜரான திங்ஸ்க்கு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதே இது ஒரு நார்மலான பப்ளிக் கிட்ட போச்சு அப்படின்னா இது வந்து டூ டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா நம்ம யோசிப்போம் இல்லையா, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கண்ட்ரோல், ஒரு சில டெக்னாலஜி ஒரு சிலர்கிட்ட இருந்தால் தான் நல்லது.
அது எல்லார்கிட்டையும் போனால் அதை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்கன்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஆர்மி கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தே ஹேவ் லைக் there's a ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நார்மல் மேன் கிட்ட அதே டெக்னாலஜி வந்தால் நம்ம எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஸோ இதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பேனல். ஸோ அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு புது ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பாரத் டாக்ஸி ஆப். ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பையில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவான ஆப். இதில் வந்து ஆட்டோ, கேபு இதெல்லாமே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன புதுசாக இதே தான் நிறையா இருக்கே நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இப்போது புக் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து எந்த கமிஷனும் கிடையாது. ஸோ இப்போது 0 கமிஷன் அண்ட் 0 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே பைலட் ரன் பண்ணாங்க அப்படின்னா டெல்லியில் பைலட் ரன் பண்ணுறாங்க, அமித்ஷா வந்து பண்ண வச்சாங்க. ஸோ அமித்ஷா வந்து இனாகிரேட் வந்து பைலட் ரன் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இதில் இப்போது ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அதில் டிரைவர்ஸ் போய் வந்து அவங்க சைனப் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ரைட் கேட்குறோம் அப்படின்றது தெரியும், அவங்க அக்செப்ட் பண்ணி நம்ம கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிரைவர் வந்து ஹேஸ் டு பே அப்படின்னா தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த இதில் வந்து ஒரு டிரைவர் எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ண வேண்டாம். அதே இது வந்து ஒரு ரைடர் பர்சன்லேருந்து எந்த ஒரு விதமான கமிஷனும் கிடையாது. ஸோ வேற என்ன இது கொடுக்குது அப்படின்னா 5% 5 lakh வர இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குது. அதுக்கப்புறம் முத்ரா லோன்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட வெஹிக்கிள்ஸை அப்டேட் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு கீழே பிஎம் ஆஷா பிரதான் மந்திரி அன்னதான செலக்ஷன் அபியானுக்கு கீழே இந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து இன்னும் ப்ராடன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ரக்சர்டு பல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் இனிஷியேட்டிவை பீகாரில் நடத்தும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு அவங்களோட விளை வைக்கிற பொருளுக்கு ஃபேரான ப்ரைஸ் போகுதா இல்லையான்றதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நபார்ட் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐஹெச். ஸோ யார் இந்த நபார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். நபார்ட்னா என்னென்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா ஆர்பிஐஹெச். ஆர்பிஐஹெச்னா ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். சரி, 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டு இன்டகிரேட் இகேசிசி கிசான் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கொண்டாட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் வந்து லைக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே உள்ளே வராங்க. ஓகேவா? ஸோ இது யார் இந்த ஆர்பிஐஹெச் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு பப்ளிக் டெக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் கார்டுக்கான பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்பவுமே ஒன்று பண்ண போகிறாங்கன்னா பைலட் டெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணாமல் ஒரு சின்ன போர்ஷனில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் கர்நாடகா கிராமின் பேங்க் அண்ட் மகாராஷ்டிரா கிராமின் பேங்க். அதாவது கர்நாடகா கிராமின் பேங்க்கு, மகாராஷ்டிரா கிராமின் பேங்க்கில் ஸோ அவங்க வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே இதோட டிஜிட்டல் லெண்டிங் வந்து எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னா 5 crore கேசிசி லோன்ஸ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட லைசன்ஸை ஆர்பிஐ வந்து ரிவோக் பண்ணிச்சு. ரிவோக் அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்ப பெறது. நான் உனக்கு கொடுத்தல லைசன்ஸ் கொடுத்தல நீ சரியாக பண்ணத்தா அப்படின்னு லைசன்ஸை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எது கீழே பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 22(4) ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949க்கு கீழே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு கொடுத்த அவங்களோட லைசன்ஸை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுபடி பேடிஎம்மோட எல்லா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸையும் அவங்க வந்து சீஸ் பண்ணுறாங்க. எப்போலேருந்து அப்படின்னா April 24, 2026 ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ப்போமா. மைக்ரோசாஃப்ட்டும் ஓப்பன் ஏஐயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்குள்ளே வராங்க. ஸோ எவ்வளோ குராஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு $100 பில்லியன் தான். ஸோ எது வரைக்கும் அப்படின்னா 2028 வரைக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு பில்ட் பண்ண போகிறாங்க. என்ன? ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் டேட்டா சென்டர் எங்கப்பா? யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
UNCTAD, அதாவது UN கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அது என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா 2023 8.9% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ காசு இல்லைன்னா $7.9 trillion வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவாவில் இருக்குது. ஃபைன், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இதில் எப்படி பண்ணிட்டுருக்குன்னா இந்தியா டிராஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்கு. 11.4% இன்க்ரீஸ் வந்து இந்தியா காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கேபிட்டலைசேஷன் இன் இவி மார்க்கெட்டை க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் உள்ள வந்திருக்காங்க, ஹெமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட். ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஆனோட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஈவின்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன வேணும்? பேட்ரி வேணும். பேட்ரின்னு வந்துட்டாலே கேத்தோட் ஆனோன்னு 2 பேர் இருக்கானுங்க. இவனுங்க தான் மோஸ்ட்டு. இவனுங்களை இந்தியாவிலே ப்ரொடக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேயும் என்ன அப்படின்னா கமர்ஷியல் ஆனோட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்க மஹிஸ்திக்ரி அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா ஹெமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஆனோட் மெட்டீரியல் பிளான்ட். ஸோ அதில் தான் இதை பண்ணுறாங்க. அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட கெப்பாசிட்டி இனிஷியலாக எவ்வளோ அப்படின்னா 200 MTPA வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்குது, இதோட இனிஷியல் அமௌண்ட்ஸ் எப்படியெல்லாம் இது எந்த கண்ட்ரிஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கிறதுல 70% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். யாருக்கும் அப்படின்னா யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யாரு கூட நம்ம களத்தில் இறங்கி போட்டி போட போகிறோம்னா சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் கூட வந்து போட்டி போட போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் லித்தியம் அயான் பேட்டரி அண்ட் ரேர் எர்த் மேக்னட் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சிகந்தராபாத் உத்தரப்பிரதேசில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இது என்ன கம்பெனியோடதுன்னு பார்த்தா என்ன பேர் அப்படின்னு இதுக்கு பார்த்தா ராக்லிங்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த ராக்லிங்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லித்தியம் அயான் பேட்டரி அண்ட் ரேர் எர்த் மேக்னட்டோட ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ இது எக்ஸ்பெஷலி ஃபார் யாருக்கு அப்படின்னா இவி வேஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொக்கோ கோலா இந்தியா வந்து யார் கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்குன்னா இன்வெஸ்ட் யூபி கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா ஃபாஸ்டர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்காண்டி. ஸோ யூபியை வளர்க்குறதுக்காண்டி இன்வெஸ்ட் யூபி கூட கொக்கோ கோலா இந்தியா வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹிட்டாச்சி வந்து அவங்களோட ஏடிஎம் ஹார்ட்வேரில் செம்மையான அப்கிரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அப்கிரேடபிள் ஏடிஎம். ஸோ யார் கொண்டு வந்திருக்கா? ஹிட்டாச்சி. ஸோ ஹிட்டாச்சி என்ன பண்ணியிருக்கு, பேங்க்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்கு. எதுக்கு? எங்களோட ஸ்டாண்டர்ட் ஏடிஎம்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஏடிஎம்ஸை ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். என்னவா சார் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் கேஸ் ரீசைக்கிளிங் மிஷின்ஸாக வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்கடா அப்படின்னா இப்போது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து பேங்க் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏடிஎம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே. ஸோ அது காலப்போக்கில் வந்து லைக் இன்ஃப்ளேஷனாக தான் கருதப்படும், லைக் ஒரு டிப்ரெஷனாக தான் கருதப்படும். ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, இது நீங்கள் ஏடிஎம்மாக யூஸ் பண்ண முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடியலையா சிஆர்எம்ஸ் கேஸ் ரீசைக்ளிங் மிஷின்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படி வந்து ஹிட்டாச்சி அப்கிரேடேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்னர் இருக்கார் இல்லையா RN ரவி, அவர் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவார்டை கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா கவர்மெண்ட் அவார்ட் ஃபார் சோசியல் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 NGOs கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு இதயங்கள் அப்படின்ற NGOக்கும், ஸோ அதுக்கப்புறம் சென்னையோட ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் அவார்ட் ஃபார் சோசியல் சர்வீஸில் 2 பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக 5 லட்சம் ரூபா வரைக்கும் கேஷ் ப்ரைஸும், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பார்க்கலாமா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இப்போது சீரியஸாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ வந்து
எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கல இப்போ நியூ டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21,083 crores 21,083 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எந்த ஃபினான்ஷியல் இயர்னா ஃபினான்ஷியல் இயர் 23 to 24. ஸோ அப்படின்னா 2.63 பில்லியனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷ கணிப்பில் பார்த்தா இதுக்கு முன்ன வருஷத்தை விட 32.5% இன்க்ரீஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழே வந்து பெட்டர் ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கீழே கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வந்து பெட்டர் ஆக்கினாங்க. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் இன்னும் வந்து பெட்டர் ஆக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மைல்ஸ்டோனில் வந்து 2 பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் வந்து 60% கான்ட்ரிபியூஷனும், ஸோ அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார்ஸ் இதில் இருப்பாங்களே அவங்க 40% கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ SJVN லிமிடெட் தான் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு மல்டிபர்பஸ் பவர் பிளான்ட். ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் பிளான்ட்டு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கம்பைன்டு ஹீட் அண்ட் பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு பிளான்ட் அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட். ஸோ இது எவ்வளோ வரைக்கும் கொண்டு போகும் இதோட கம்ப்ளீட் நேம் என்ன அப்படின்னா 1500 மெகாவாட்ஸ் வரைக்கும் கொடுக்கும். ஸோ இதோட பேர் நாப்தா ஜக்ரி ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எது கூட அலைன் பண்ணி வரும் அப்படின்னா நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கூட வரும். ஸோ இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 14 kg ஆஃப் ஹைட்ரஜன் வந்து டெய்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சைனாவோடது ஒன்று பார்க்கலாமா? சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ என்ன ஸ்பேஸ் கிராஃப்டில் அப்படின்னா Zhenzhou 18 ஸ்பேஸ் கிராஃப்டில். ஸோ அதை எந்த ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னா லாங் மார்ச் 2F ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க. எங்கேருந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜிங்குவான் சேட்டலைட் லான்ச் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து போகிறாங்க. இது ஒரு 3 மெம்பர் க்ரூ. சொன்னலாம் 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ். ஸோ இது எங்கே போகுது அப்படின்னா டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸையும் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எதாவது டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா லைஃப் சப்போர்ட் டெக்னாலஜி ஃபார் ஃபியூச்சர் டீப் ஸ்பேஸ் மிஷன். ஸோ இப்போதைக்கு இருக்கிறத விட இன்னும் ஸ்பேஸ்க்குள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா அப்போ நமக்கான லைஃப் சேஃப்டி எப்படி இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் த அலையன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன் சைன்ட் 2 year 2 வருஷம் MOU சைன் பண்ணுறாங்க. யாருக்கு கூடனா IIT குவஹாத்தி டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர் கூட. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் நெட்ஒர்க்ஸை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டெக்னாலஜிலையும் மென்டர்ஷிப்லையும் இன்னோவேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியாவோட ஸ்டார்ட் அப்பை இன்னும் பெட்டர் ஆக்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் மேரிடைம் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி வந்து யார் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க MOU சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கூட. எதுக்கு அப்படின்னா மெரைன் எஜுகேஷனை இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அக்ஷயவாணி அண்ட் மை கவர்மெண்ட் 90 years லெகசி கான்டெஸ்ட் ஒன்றும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா பிரஷர் பாரதியோட 90வது வருஷ லெகசியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி அக்ஷயவாணி அப்புறம் மை கவர்மெண்ட் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் வைடில் கான்டெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா அக்ஷயவாணி அட் 90 த நியூ ரிதம் ஆஃப் பாரத்ன்றது தான் தீம். ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொரு தீம் என்ன அப்படின்னா த வைப்ரண்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது 2ஐயும் வச்சு சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 20 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் ஒரு கிளிப் கிரியேட் பண்ணணும். இது சிக்னேச்சர் டியூன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பைலிங்குவல் ஜிங்கிள்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு கேஷ் ப்ரைஸ் என்ன அப்படின்னா அப் டு 30,000 வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ரெஃப்யூஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஒரு கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் வந்து கிளைமேட்டில் ஏதாவது பிரச்சனை வர்றதுனால மூவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காண்டி தான். ஸோ இதில் மோஸ்ட்லி யார் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னா பங்களாதேஷ், சாடு, எத்தியோப்பியா, கென்யா அண்ட் மொசாம்பிக்யூஸ். ஸோ UNHCR வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளைமேட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மைக்ரண்ட் ஆர் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஃபண்ட் கொடுக்கணும், ஒரு ஹெல்ப் செட்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஃபினான்ஷியலுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 26th வேர்ல்டு எனர்ஜி கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நெதர்லாந்து நடக்குது. நெதர்லாண்டில் ரோட்டர்டாம் அப்படின்ற இடத்துல வந்து இது ஹோஸ்ட் பண்ணப்படுது. இதோட தீம் வந்து ரிசைடிங் எனர்ஜி ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் தான் இதோட தீம். ஓகேவா? ஸோ இது வழக்கம் போல் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் லெவலில் எனர்ஜி டிரான்சிஷன் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் கிரிட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நெட் ஜீரோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 4th இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கான லோகோவையும் வெப்சைட்டையும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் வந்து IAFS2026.in. ஸோ அதோட தீம் வந்து என்ன அப்படின்னா ஸ்பிரிட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனா யாரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசோக் குமார் லஹரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெயில். ஸோ ரெயில்னா என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் என்டர்பிரைனர்ஷிப் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இதில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 70% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டா ஃபேஸ்புக்கை வந்து 30% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணது தான் இது, சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ரிலையோட சிஇஓவா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரமிந்தர் சிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு? ஆண்டனியோ கெஸ்டஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட சீனியர் டிப்ளமேட்டான கீதா சபர்வாலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா UN ரெசிடென்ட் கோஆர்டினேட் இன் இந்தோனேஷியாவா வந்து நேம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ் தான். ஸோ இதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆக்டிவிஸ்ட் அலோக் சுக்லா. ஓகேவா? 2024க்கான என்விரான்மெண்டல் கோல்ட் ப்ரைஸ். ஸோ இந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா த கிரீன் நாவல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து 21 கோல்ட் மைன்ஸுக்கான ப்ரொபோசலை வந்து சண்டிகரில் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாமே ஹஸ்டியோ ஹரியானா ஃபாரஸ்ட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதை அவங்க நோ சொன்னது மூலயமா 4.4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரிச் லேண்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை எஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ காடுகள் அழிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காண்டி அசோக் சுக்லாவுக்கு வந்து கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இனிடோ ஜெம் அவார்ட். ஸோ இதை வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா குண்டூர் முனிசிபல் கார்பரேஷன். ஆந்திர பிரதேசில் இருக்க குண்டூர் முனிசிபல் கார்பரேஷன் ஜெண்டர் ஈக்குவலிட்டி மொபிலைசேஷனுக்கான அவார்டை வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா யுனைடெட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஸ்போர்ட்ஸில் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக 8 டைம் கோல்டு மெடல் வாங்கினா உசைன் போல்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதனாவதுக்குன்னா 9th ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப்கான பிராண்ட் அம்பாசிடரா. ஸோ இந்த 9th ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பை யார் 2 பேர் கோஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக் தான். ஸோ ஃபேலி எஸ் நாரிமன் அப்படின்றவங்களோட புக்கு, அந்த பேர் என்ன அப்படின்னா பியாண்ட் த கோர்ட் ரூம் அப்படின்ற புக். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முகுல் ராய் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் வந்து இறந்துருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா திரிணாமுல் கட்சியை சேர்ந்தவர். 71 வயசில் கொல்கட்டாவில் வந்து இறந்து போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி யூனியன் மினிஸ்டராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஏப்ரல் என்ன அப்படின்னா வேர்ல்டு வெட்னரியன் டே. ஓகேவா? இதோட தீம் என்ன அப்படின்னா வெட்னரியன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது தான் இதோட தீம்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் April 23 வந்து இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. ஸோ ஐசிடினா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் April 24 வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஃபைன். ஸோ அவ்வளோதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படி ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா லைக் நம்மளோட பிசிசி இருக்கு இல்லையா, சாரி பிபிபி, பேங்க்ஸ் போர்ட் பீரோ. ஸோ அவங்க வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அவங்க வந்து எம்டி அண்ட் சிஓஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா ஏசிசி அப்பாயிண்ட் பண்ணுமான்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா பிபிஎஸ் சாரி பிபிபி. பிபிபின்னா என்ன அப்படின்னா பேங்க்ஸ் போர்ட் பீரோ. ஸோ இதுதான் இன்னொரு நேமாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பீரோ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான். ஸோ இவங்கள தான் இந்த மாதிரி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2022 வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கோட எம்டி அண்ட் சிஓ யார் வரணும் அப்படின்றத வந்து ஃபைனலாக முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் என்ன அப்படின்னா இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதை வந்து ஃபைனலாக இவங்க தான் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் மட்டும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஏசிசி பண்ணும். ஸோ ஏசிசி என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட். ஸோ இதோட ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா பிஎம் இருப்பார், பிரைம் மினிஸ்டர் இருப்பார். முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன், அப்ரூவல் மட்டும் இவன் கொடுப்பான். அதுதான் கதை. ஸோ இந்த பீரோஸ் வந்து யார் இருக்கணும் என்னன்றதை முடிவு பண்ணிடும். முடிவு பண்ணி அதை வந்து தம்பி இவனை இதுக்கு போடுப்பான்னு ஏசிசி சொல்லும். ஏசிசி ஓகே ஃபைனலாக அப்ரூவலை கொடுத்து அனுப்பிடும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான ரிலேஷன். ஸோ அவ்வளோதான் guys, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம சேனலில் பார்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.